ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு வீக்கெண்ட் தான், பட் நான் டீப் கிளீனிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில். இந்த ஒரு பிளேஸ்ல வந்து எல்லா திங்ஸும் அப்படி அப்படி போட்டு வச்சிருந்தேன். ஸோ டைம் இருக்கும்போது இதை க்ளீன் பண்ணலாம்னு அப்படியே விட்டாச்சு. ஸோ எனக்கு டைம் இருந்தது, ஓகே இதை க்ளீன் பண்ணிடும்னு எல்லா திங்ஸும் வெளியில எடுத்து போட்டாச்சு. ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு. பட் ஓகே, எல்லா திங்ஸும் ஃபர்ஸ்ட் கீழே ஒன்றா தட்டிட்டேன். அதுக்கப்புறமா எல்லா ஆர்கனைசர் அப்புறம் பாக்ஸஸ் எல்லாமே சைடில் வச்சுட்டேன். ஸோ ஒன் பை ஒன் திங்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கப் ஒரு பிளேஸில், அப்புறம் டூல்ஸ் ஒரு பிளேஸில், அப்புறம் நம்ம சீப் இது எல்லாமே தனித்தனி கண்டெய்னரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்தது. இல்லைனா இப்படி மெஸ் பார்த்ததும் ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிட்டு என்ன பண்ணனே புரியல. அண்ட் வீக் டேஸில் பண்ணவும் டைம் இல்லை, ஸோ வீக்கெண்ட் தான் இருந்தது. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண போய் தான் நிறைய திங்ஸ் எக்ஸ்பயர்ட் ஆயிட்டு. ஸோ அது பார்க்க முடிஞ்சது. எக்ஸ்பயர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படியே சைடில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நிறைய மெமரிஸ்க்கு ஃபோட்டோஸும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது எங்கள் கம்பெனியில், நான் சென்னை ஆஃபீஸ் போய்கிட்டு இருக்கும்போது இந்த கம்பெனியில் கிஃப்ட் கொடுத்தாங்க ஹாப்பி பர்த்டேன்னு. ஸோ நிறைய மெமரிஸாகவும் பார்த்தேன். அப்புறம் ஸ்கூல் ஃபோட்டோ இருந்தது, அப்புறம் என்னோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ, இது எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் இருக்க எல்லா ஆர்கனைசரும் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதில் தனித்தனியாக திங்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இது வந்து என் 10th ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோ தான். ஒரு 1.5 2 hour ஆயிட்டு இந்த மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தான் நீட்டாக இருந்தது அழகா. வீக்கெண்ட்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பட் இந்த மாதிரி மெஸ்ஸாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ ஓகே க்ளீன் பண்ணிடும்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே வீடும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்சோ வெஜிடபிள்ஸ் நிறைய காலி ஆயிட்டு. ஸோ வெஜிடபிள்ஸ் இன்னைக்கு ஸ்டாக் அப் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆஃப்டர்நூன் உட்காந்தேன் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஈவினிங் போல் ஆயிட்டு. ஸோ எல்லாம் வீடு க்ளீன் பண்ணிட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் இருந்தது வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது, அதுவும் மடிச்சு வச்சாச்சு. டின்னருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், க்ளோத்ஸ் மடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும்போது. ஸோ ஓகே இட்லி பண்ணலாம்னு, சாம்பார் வச்சு இட்லி பண்ணலாம்னு தான் இருந்தது. பட் என்ன, ஆல்ரெடி ஒரு 3 4 டைம்ஸ் இட்லி மாவு அரைச்சி பார்த்துருக்கேன், வர மாட்டுக்கு. ஸோ ஓகே ரிஸ்கே வேண்டாம்னு இப்போல்லாம் இட்லி தோசை மாவுக்கு வந்து அரிசி உளுந்து எதுவுமே நனைய வைக்கிறதே இல்லை. ஆல்சோ டைமும் கிடைக்க மாட்டுக்கு, எப்போ அதை ஊற வச்சு எப்போ அதை அரைச்சி எடுக்க. ஸோ அதனால இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆயிருக்கும். பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இட்லி பண்ண போகிறேன். பிகாஸ் நான் ரெகுலராக வேறு வேறு டிஷ் தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே தோசை மாவு வாங்கியிருக்கேன், இட்லி தோசை மாவு. அவங்க வந்து 60 ருபீஸ் சொல்லிட்டாங்க. நான் சென்னையில் இருக்கும்போது 35க்கு தான் வரும். பட் இங்கே ஸ்டார்டிங்கே 60, அப்புறம் 70 கிட்ட இருக்குது. அப்புறம் 85 95 இந்த மாதிரியும் வேறு வேறு பிராண்ட்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, டு பி வெரி ஆனஸ்ட். உங்கள் பிளேஸில் இட்லி தோசை மாவு எவ்வளோன்னு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும், பிகாஸ் இங்கே ரொம்ப கோல்டு பெங்களூரில். அப்புறம் ரொம்ப கோல்ட் அண்ட் ரொம்ப கிளைமேட்டை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால நல்லா கோல்டாக இருக்குது இங்கே. இங்கே வந்து கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக வாங்குகிற பிளேஸில் இருந்து வேறு பிளேஸில் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால இன்னுமே கோல்டு ரொம்ப ஆயிட்டு. இங்கேயும் சென்னை மாதிரி தான், நம்ம கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். பட் ரெகுலராக வாங்குகிற ஷாப் க்ளோஸாக இருந்தது. ஸோ ஓகே நெக்ஸ்ட் ஷாப்பில் வாங்கலாம்னு அவங்ககிட்ட தண்ணி வாங்கினது தான் ஒரே கோல்டு பிடிச்சிட்டு. அப்புறமா சாம்பார் நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். கேரட் கொஞ்சம் நிறைய போடுவேன், பிகாஸ் அக்ஷுக்கு கேரட் பிடிக்கும் சாம்பாரில். ஸோ கேரட் அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸ் பவுடர் எல்லாமே போட்டு பாசிப்பருப்பில் தான் சாம்பார் வச்சுருக்கேன். இந்த மாவு பேக்கெட் தான் 60 ருபீஸ்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னுமே எப்போவாது ட்ரை பண்ணலாம்னு தான் இருக்கேன். ஓகே நமக்கும் நல்ல இட்லி தோசை வரும்னு இன்னுமே ட்ரை பண்ணலாம்னு தான் இருக்கேன். மெஷர்மெண்ட் கரெக்டாக தான் வைக்கிறேன், பட் ஐ கெஸ் அரைக்கிறதுல ஏதோ மிஸ்டேக் நடக்கு. ஸோ இன்னுமே ஏதாவது நல்லா லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இட்லி தோசைக்கு பண்ணணும். ராகி இட்லிக்கு நான் வந்து நனைய வச்சுருக்கேன் இப்போ ஒரு 2 3 டேஸ்க்கு அப்புறம். பிகாஸ் ராகி இட்லி வந்து நம்ம மிக்சர்லேயே பண்ணிடலாம். ஸோ அதனால வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியல இன்னுமே. நல்லா வந்தால் நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கும் எனக்கு.
ராகி இட்லி ரொம்ப ஹெல்தி வேற. ஸோ நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும் கரெக்ட்டா வந்துட்டுனா. மாவுல பார்த்துட்டே இருந்தேன். ஏதோ வெங்காயம் ஸ்கின் மாதிரி இருந்தது. ஒரு பொடுசா கட் பண்ணி ஒரு ரொம்ப ஸ்மால் குட்டி குட்டி பீசஸா இருந்தது. ஸோ நல்லா பார்த்துட்டு இருந்தேன். எதுவும் வொர்ம்ஸா இல்ல வெங்காயம் ஸ்கின்னான்னு. ஆல்சோ இந்த மாதிரி வெளியில மாவு வாங்குறது நல்லது இல்ல. பிகாஸ் அவங்க எப்படி கிளீன் பண்றாங்க, எப்படி அரைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம வீட்லனா ரொம்ப கிளீன் பண்ணி நல்லா பண்ணுவோம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் தான் நான் என் ஹஸ்பண்ட் கூட போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வந்திருந்தேன். ஸோ அது ஓகே நம்ம இப்போ அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், இல்லைன்னா அப்படியே மறந்துடுவோம்னு இதையும் எல்லாம் ஆர்கனைஸாக பண்ணி வச்சேன். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸ் அவங்க ஒன்றா தான் போட்டு கொடுத்தாங்க. இவ்வளோ நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நான் சென்னையில் இருந்தோம்னா ஒரு அரௌண்டு 150 இல்லை 200க்குள்ளே தான் வாங்கியிருப்பேன். பிகாஸ் நான் ரெகுலராக வாங்குற வெஜிடபிள்ஸ் தான். பட் இவங்க வந்து 300க்கு மேலே இது பில் பண்ணியிருந்தாங்க. இத்தனைக்கு மெஷர்மெண்ட் வந்து நான் 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்க மாட்டேன். பிகாஸ் சில திங்ஸ் எனக்கு நிறைய தேவைப்படும், சில வெஜிடபிள்ஸ் எனக்கு கம்மியாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்க்கு வேணும்னு அவ்வளோ குவான்டிட்டியில் தான் வாங்கியிருந்தேன். பட் இதுவே 300க்கு மேலே பில் பண்ணிட்டாங்க. இங்கே தக்காளி வெங்காயம் தான் ரேட் கம்மியாக இருக்குது, மற்றது எல்லாம் ரேட் கூட தான். அதுவும் பீட்ரூட் வந்து ஓல்டு பீட்ரூட் தான், அண்ட் கத்திரிக்காயும் ஓல்டு கத்திரிக்காய் தான். நான் வந்து இது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்தது, அந்த பீட்ரூட் கத்திரிக்காய் தான். ஸோ எல்லா திங்ஸும் தனித்தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுட்டேன். பிகாஸ் மார்னிங் சீக்கிரமாக ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு கவர் மட்டும் எடுத்து கட் பண்ணிடலாம். எல்லாம் அப்படியே ஒன்றா போட்டு வச்சா அப்புறம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் மார்னிங் ஒன்றா எடுத்து கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால எல்லாம் அப்படியே கவரில் போட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுட்டேன். அண்ட் இதுதான் என்னோட டின்னர். இட்லி வந்து ஓகே ஓகேவா தான் இருந்தது, ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை. ஸோ இதுதான் நம்ம வீக்கெண்ட் ரூட்டீன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.